நெக்ஸ்ட் என்னன்னா, வேரியபிள் டிக்ளரேஷனும், மெமரி மேனேஜ்மென்ட் பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத பார்த்துடலாம். ஸோ மெமரி மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்னாங்க. ஹீப் அண்ட் ஸ்டாக் மெமரி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இமேஜ் இருக்குல்ல பார்த்து. ஓகே. ஸோ டீப் மெமரினா எத ஸ்டோர் பண்ணும்னா, நம்மளோட வேல்யூஸ் வேரியபிளோட வேல்யூஸ வந்து எதுல ஸ்டோர் பண்ணா சரி. வேரியபிள் எடுத்துட்டு இருக்கவா? அப்பதான் வேரியபிள்னா என்ன? டேட்டானா என்னன்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஹீப் அண்ட் ஸ்டாக் எடுக்கிறேன். அப்பதான் அந்த ஸ்டோரேஜ பத்தி ஐடியா இருக்கும். சரி, ஓகே. வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுல பொறுத்தவரைக்கும் கோடிங்க பொறுத்தவரைக்கும், நான் ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்டோர் பண்ண இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு 10ன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நான் வந்து கால் பண்ணணுமோ, இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும்னாலும் என்னால முடியாது. ஓகேவா? இத வந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல என்னால எடுத்துன்னு வர முடியாது. அப்ப நீங்க சொல்லலாம், சரி அவுட்புட் ஸ்க்ரீன்ல எடுத்துன்னு வரணும்னா நான் பிரிண்ட் 10ன்னு குடுத்தா வரும்ல. பிரிண்ட் 10ன்னு குடுத்தா வருது. அது எதுக்கு நீ இப்படி குடுத்தாலே அவுட்புட் ஸ்க்ரீன்ல வருது. அப்புறம் எதுக்கு வந்து நான் வந்து ஆ வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். கரெக்ட் தான். பிரிண்ட் 10ன்னு குடுத்தா வருது. பிரிண்ட்ன்றது என்னன்னா, ஒரு வேல்யூவ அதுக்குள்ள குடுத்து பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நான் இப்ப யூஸ் பண்ணணும்னா, இப்ப இந்த வேல்யூஸ நான் ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல யூஸ் பண்ணணும்னா என்னால முடியாது. ஓகேவா? ஏன்னா இது இது எங்கேயுமே ஸ்டோர் ஆகல. இந்த 10ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிளேஸ்லயுமே ஸ்டோர் ஆகல. அப்படின்ற பட்சத்துல நான் இந்த 10 எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ எனக்கு பைத்தான்ல என்ன இருக்குன்னா, வேரியபிள்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணும்னா, நான் குடுக்குற வேரியபிள வந்து ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா, உங்க மெமரி கார்ட்ல டேட்டாவெல்லாம் இப்போ எனக்கு இன்டர்னல் மெமரின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நான் மெமரி கார்ட் போட்டு எனக்கு தேவையான டேட்டாலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் ஆயிடுச்சுன்னா, நான் இதுல யூஸ் பண்ணிக்கணுன்ற மாரி பண்ணிக்கிறேன். இல்லன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோன்ல கான்டாக்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ கான்டாக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நேம் போட்டு, அந்த நேமுக்கு கீழ அந்த கான்டாக்ட்ட போடுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்க ஃபிரெண்ட்ஸ் நேமோ, இல்ல உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கோ அந்த நேம் போட்டு, அது கீழ அந்த ஆ இதுல போட்டு அந்த நம்பர் போட்டு சேவ் பண்ணி வைப்பீங்க. ஏன் ஏன் நார்மலாவே வந்து வெறும் நம்பர் மட்டும் போட்டு சேவ் பண்ணலாம்ல. ஸோ வெறும் நம்பர் மட்டும் போட்டா, ஸோ அது யாருதுன்றது என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? இது எந்த பெர்சனோட நம்பர் அப்படின்றத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நெறைய நம்பர்ஸ் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல, இப்போ புரோகிராம் வழியா வரும்னா, நமக்கும் வந்து நெறைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். நெறைய டேட்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? எந்த நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கு? ஸோ எது மாரி ஸ்டோர் ஆகுது அப்படின்றது தான் வேரியபிள். ஸோ வேரியபிள்ல நான் வந்து என்ன டேட்டா குடுக்குறேனோ, அந்த டேட்டாவோட நேம் பிளஸ் அந்த டேட்டா. ஓகேவா? இப்ப ஏஜ் ஈக்குவல் டூ 10ன்னு நான் குடுத்தேன்னா, இப்ப எனக்கு டேட்டா என்ன ஆகுதுன்னா, ஏ ஏன்ற வேரியபிள்ல 10ன்ற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு குடுத்தேன்னா,
எனக்கு 10ன்ற டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நான் ஏன்ற ஒரு வேரியபிள்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த டேட்டாவ 10ன்ற டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ பைத்தானுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ ஏவ கால் பண்ணும்போது 10ன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றது ஐடென்டிஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேரியபிளா அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுலயும் வந்து எனக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா வேரியபிள எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற மாரி சம் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஆல்பாபெட்டிக்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 1 இஸ் ஈக்குவல் டூ 10 ஸோ ஏத்துக்காது. கேனாட் அசைன் த லிட்ரல் மேபி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ 1 கூட நான் என்ன பண்ணணும்னா, டபுள் ஈக்குவல் டூ மட்டும் தான் போட முடியும். சிங்கிள் ஈக்குவல் டூ போட முடியாது. ஏன்னா அது இன்டிஜரா கன்சிடர் பண்ணும். டைனமிக் டைப்ன்றதுனால அது இன்டிஜரா கன்சிடர் பண்ணும். அப்போ நம்பர் கூட நான் வேரியபிள அசைன் பண்ண முடியாது. அதே மாரி எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் என்னால போட முடியாது. லைக் வந்து இஸ் ஈக்குவல் டூ 10 பிரிண்ட் அட். ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ் இது மாரி ஒரு டேட்டா இல்ல. அப்ப எந்த ஸ்பெஷல் கேரக்டருமே போட முடியாது பார்த்தீங்கன்னா, இல்ல போட முடியும். ஸோ எது மாரி கேரக்டர்னா, வெறும் அண்டர்ஸ்கோர் மட்டும். வெறும் அண்டர்ஸ்கோப்ப மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆ இதுல தான் இருக்கணும். அத ஃபாலோ பண்ணி நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? என்னென்ன வேரியபிள் வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். ஸோ வேரியபிள் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, லெட்டரு இல்ல அண்டர்ஸ்கோப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். லெட்டர் இல்ல அண்டர்ஸ்கோப் அது மாரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். 2வது என்னன்னா, வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பர். ஸோ நம்பர வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது உங்களுக்கு பண்ணி காட்டணும். ஸோ நம்பர வச்சு டேட்டாவ ப்ராசஸ் பண்ண முடியாது. அதே மாரி வந்து ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் A to Z 0 to 9 அண்டர்ஸ்கோப் இது மாரி வந்து ஆ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வேணும்னா இருந்துச்சா? ஸோ 3வது. 4வது என்னன்னா, கேஸ் சென்சிட்டிவ். எத வச்சு கேஸ் சென்சிட்டிவ் சொல்லுது?
print age. Name age is not defined. Did you mean age? ஓகேவா? ஸோ நீங்க சொன்ன ஏஜ் வந்து என்னால டிஃபைன் பண்ண முடியல. நீங்க ஏஜா கேட்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்போ கேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் நான் ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணேன்னா, அந்த நேம வச்சு மட்டும் தான் கால் போட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏஜ்ன்றது ஏ வந்து கேப்ஸ்ல குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏ வந்து கேப்ஸ்ல குடுத்திருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஏஜ் ஈக்குவல் டூ 45. இந்த இடத்துல ஏஜ்ன்றத கரெக்ட்டா பாஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஞாபகம் இல்லாம என்ன பண்றேன், ஸ்மால் லெட்டர்ல ஏஜ்ன்னு கேட்டிருக்கேன். அப்போ ஸ்மால் லெட்டர்ல ஏஜ்ன்றது எதுவுமே கிடையாது. அப்ப அந்த பட்சத்துல என்ன பண்ணணும்னா, இது மாரி வந்து நீங்க ஏஜ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க எத கேட்கிறீங்க, இத தான் கேட்கிறீங்களா? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு எரர் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அததான் அங்க சொல்லியிருப்பாங்க. கேஸ் சென்சிட்டிவ் வேரியபிள் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ இன்னொன்னு என்னன்னா, வேரியபிள் கேனாட் பி அன் எனி கீவேர்ட்ஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பைத்தான பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு கீவேர்ட வந்து நான் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஸோ என்ன கீவேர்ட்ஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு நெனச்சீங்க? இப்ப சிம்பிள். ஆ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு கோட் எடுத்துக்கங்க. கோட் எடுத்துட்டு, அதுல வந்து நான் வந்து கீவேர்ட்ஸு இல்ல டிஃபால்ட் ஃபங்ஷன் வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரியல் டைம் எக்ஸாம்பிள். சரி, ஓகே. நீங்க தியேட்டருக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கங்க. தியேட்டருக்குலாம் போயிட்டு ஒரு சீட் புக் பண்றீங்கன்னா, ஸோ புக் பண்ணும்போது என்னன்னா, இப்போ அந்த சீட்டு காலியா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. இஃப் இன் கேஸ் வந்து ஆ ஒரு ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 4 சீட்டு புக் பண்றீங்கன்னா, அந்த 4 சீட்டுமே என்னன்னா, எம்ப்டியா இருந்தா மட்டும் தான், அதாவது யாருமே புக் பண்ணல அப்டின்னா மட்டும் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. ஆல்ரெடி யாராவது புக் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு கிடைக்காது. எப்டி இருந்தாலுமே, இல்ல இது ப்ரீ புக்டு. ஸோ உங்களுக்கு தர முடியாது. ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதே மாரி தான் பைத்தான்ல வேரியபிள் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, எதுவுமே இப்போ அ ஆல்ரெடி புக்டுன்றது மீனிங் என்னன்னா, ஆல்ரெடி பைத்தான்ல ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வச்சீங்கன்னு வச்சுக்கோ. இது உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் அது எப்படி இருக்குன்றதுனால நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ லிஸ்ட்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு டிஃபால்ட் கீவேர்ட் சொல்றீங்களே எப்படின்றதுக்காக நான் போட்டு காட்டுறேன். ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் கீவேர்ட்ஸ் ஓகே. கீவேர்ட்ஸுக்கும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்னு வச்சுக்க கீவேர்ட் இஃப் இருக்குன்னு வச்சுக்க. இஃப் ஈக்குவல் டூ 20 ஓகேவா? பிரிண்ட் இஃப் இன்வாலிட் இஸ் சின்டாக்ஸ். இன்வாலிட் சின்டாக்ஸ்ன்னு அது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கீவேர்ட். இது ஒரு கீவேர்ட். எத வச்சு கீவேர்ட் சொல்றீங்க? Loop keyword, right? ஆ? Loop லூப் keyword. ஆமா. கீவேர்ட். லூப் கீவேர்ட். இதுதான் தெரியும். ஒரே நிமிஷம்.
பைத்தானோட கீவேர்ட்ஸ். ஸோ ஃபால்ஸு, நன்னு, ட்ரூ, அசெட், அசிங்க்ரோனஸ், வெயிட், பிரேக், கிளாஸ், கண்டினியூ, டெஃப், டெல், எலிஃப், எல்ஸ், ஃபார், ஃப்ரம், குளோபல், இஃப், இம்போர்ட், இன், இஸ், லாம்டா, நான் லோக்கல், நாட், ஆர், பாஸ், ரைட், ரிட்டர்ன், ட்ரையல், வைல், வித், ஈல்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்ட். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட வச்சு நான் டைப் பண்ணேன்னா, எனக்கு வந்து பைத்தான் வந்து வேரியபிள அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா, இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா ஒர்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஃபால்ஸ்ன்னா என்ன பண்ணும்? இஃப்னா என்ன பண்ணும்? ஸோ இம்போர்ட்னா என்ன பண்ணும்? லாம்ப்டானா என்ன பண்ணும்? நான் லோக்கல்னா என்ன பண்ணும்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா செட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீ டிஃபைன்டா செட் பண்ண ஒரு விஷயத்த நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு மேஜர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஆ லைப்ரரிஸ் நேம வச்சு ஃபைல கிரியேட் பண்ணக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் வச்சு ஃப்ளாஸ்க், ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இத ஞாபகம் வச்சுங்க. எல்லாருமே வந்து இததான் ஃபாலோ பண்ணுவீங்க. என்னன்னா, ஃப்ளாஸ்க், ஜாங்கோ எடுத்தேனா, இல்ல ஏதோ ஒரு கீவேர்ட் சொல்லி எடுத்தேனா, இப்ப நான் இதெல்லாம் இம்போர்ட் பண்றேன்னா, இம்போர்ட் கீவேர்டுன்னு சொல்லிட்டு, இல்ல நான் கீவோர்ட் டாட் pyன்னு சொல்லி சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது ஒரு லைப்ரரி. ஓகேவா? இந்த லைப்ரரி வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கீவேர்ட்ஸ்ன்ற வேர்ட்ஸ் அதாவது கீவேர்ட்ஸ்ன்ற ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அதே நேம வச்சு சேவ் பண்ணீங்கன்னா, என் ஃபைல் வந்து ஆக்சஸ் ஆகாது. ஓகேவா? அதே மாரி பில்ட் இன் லைப்ரரி நேமோ, இல்ல வந்து இப்போ ஃபிளாஷ் ஈக்குவல் டூ 20 அப்படிலாம் நீங்க குடுக்கக்கூடாது. ஃபிளாஸ்க்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஃபிளாஷ் ஈக்குவல் டூ 20 பிரிண்ட் ஃபிளாஷ்னா இப்போ வரும். இப்போ ஃபிளாஷ் 20ன்றது வரும். ஓகேவா? இது எப்போனா, நான் ஒரு ஃபிளாஸ்க் மாடியூல இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா எரர் அடிக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபிளாஸ்க்ன்னு இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே நேம்ல வேரியபிள் வைக்கிறீங்க. ஸோ இது வந்து அக்செப்டபிள் இல்ல அப்படின்ற மாரி எரர் வரும். பில்ட் இன் லைப்ரரிஸ், பில்ட் இன் கீவேர்ட்ஸ், பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு என்னன்னா, வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா, அது வந்து பைத்தான்ல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால என்னன்னா, நான் அத வச்சு பேஸ்ட் ஆன் அந்த வேரியபிள வச்சு என்னால டேட்டா டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி. இப்ப என்னன்னா, இப்ப பார்ப்போம் ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி. ஆ எங்க நீங்க கொஸ்டின் போய் கேட்டாலுமே, ஃபர்ஸ்ட் உங்கள கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பைத்தானோட மெமரி மேனேஜ்மென்ட் என்னன்றத சொல்லு. பைத்தான் வந்து எப்படி மெமரிய சேவ் பண்ணும்? ஓகேவா? ஸோ பைத்தான்க்குள்ள என்னன்னா, ஆ எனக்குள்ள பைத்தான் சிபியூக்குள்ள எனக்கு இப்போ நான் ஐடியலின்னு ரன் பண்ணிட்டேன். ஐடியலி ரன் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் என்னன்னா, ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும். அந்த விர்ச்சுவல் மெஷின்க்குள்ள என்னன்னா, ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரின்னு 2 இருக்கும். ஓகேவா? அது என்ன ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரின்னு பார்த்தீங்கன்னா, ஹீப்ல வந்து பார்த்தோன்னா, எனக்கு வேரியபிளோட ஆ ஐடென்டிஃபையர் ஸ்டோர் ஆகும். சாரி வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸ்டாக்ல அதோட ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர்ன்றது நான் எத சொல்லுவேன்னா, நான் இப்போ இதுதான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன்ல. ஸோ ஒரு வேரியபிளோட நேம தான் என்ன சொல்லுவேன்னா, ஐடென்டிஃபையர். அ ஆ வேரியபிள்னு சொல்லலாம், ஐடென்டிஃபையர்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிளோட நேம தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடென்டிஃபையர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பொறுத்தவரைக்கும் நீங்க என்னன்னா வேரியபிள்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. பைத்தான பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஐடென்டிஃபையர். ஸோ இன்டர்வியூலாம் கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, ஐடென்டிஃபையர பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர்னா நான் இப்ப ஏஜ் ஈக்குவல் டூ 10ன்னு வச்சிருக்கேன்ல. ஸோ இதுல போய் ஐடென்டிஃபை எதுன்னு கேட்டேன்னா, தான் சொல்லுவேன். தான் வந்து 10 ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. ஓகேவா? 10க்குன்னு தனியா
10 மட்டும் நார்மலா போட்டேன்னா, எனக்கு எந்த டேட்டாவுமே பிரிண்ட் ஆகாது. ஆனா எப்ப எனக்கு 10ன்றது எனக்கு புரியும்னா, ஏ கூட ஜாயின் ஆகும்போது தான். அப்ப எது ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, ஏ தான் ஐடென்டிஃபை பண்ணுது 10. ஸோ ஏ தான் ஐடென்டிஃபையர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 2 மெமரி பிரிண்ட் ஆகும். ஸோ 2 மெமரில ஸ்டாக் மெமரி எதுல ஸ்டோர் ஆகும்னா, ஐடென்டிஃபையர் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? எக்ஸ், நேமு, ஒய், இசட் ஸோ அது மாரி ஐடென்டிஃபையர் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். ஹீப்ல என்னன்னா, அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஹீப்ல என்னன்னா, எல்லாத்தோட வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். 20 சூப்பர் ஹீரோ. ஸோ இது மாரி இவங்க பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டூ 20 நேம்ஸ் ஈக்குவல் டூ சூப்பர் ஹீரோ. அப்போ 20 சூப்பர் ஹீரோ இங்க ஸ்டோர் ஆகும். எக்ஸ் நேம்ன்றது இங்க ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இது வேரியபிள். ஆ இது ஐடென்டிஃபையர் அண்ட் ஐடென்டிஃபையரோட டேட்டா வந்து ஹீப் மெமரில ஸ்டோர் ஆகும். ரைட். ஸோ இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு டவுட். ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அப்போ 2மே தனித்தனி மெமரின்னு சொல்றாங்க. அப்ப 2மே தனித்தனி மெமரின்னும் போது, எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி அந்த 2 மெமரியும் வந்து அது சேர்க்குது? இப்போ இந்த ஸ்டாக் மெமரி தனியா இருக்கு. ஹீப் மெமரி தனியா இருக்கு. தனியா இருந்த பட்சத்துல, அது ஐடென்டிஃபை பண்ணுது. ஏஜ் ஈக்குவல் டூ 10ன்னா ஸ்டாக் மெமரில ஏ ஸ்டோர் ஆகும். ஹீப் மெமரில 10ன்னு ஸ்டோர் ஆகும். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த 10 நான் எப்படி கால் பண்றது? ஸோ ஏன்ற ஐடென்டிஃபை மூலமா கால் பண்றேன். ஓகே கரெக்ட். ஏன்ற ஐடென்டிஃபை மூலமா அந்த டேட்டாவ எடுக்கிறேன். பட் எப்படி அது ஏக்கு கரெக்ட்டா 10 ஏன்னா 2மே ஒரே மெமரில இருந்தா தெரியும். ஏக்கு 10ன்றது. 2மே வேற வேற மெமரில இருக்கு. ஏ தனியா இருக்கு, 10 தனியா இருக்கு. ஸோ 2மே வேற வேற மெமரில இருக்கும்போது, அது எப்படி கரெக்ட்டா வந்து நீ கேட்கிற வேல்யூவ கெட் பண்ணி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட குடுக்குது? அப்படின்னு பார்த்தோம்னா, அது பேரு தான் பாயிண்டர். ஓகேவா? ஸோ அது பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்டர். இங்க வந்து டேட்டாவ பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா டேட்டாவையும் வந்து என்னன்னா, பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கு. சரியா? இப்ப என்னன்னா, அந்த பாயிண்டரோட வேலை என்னன்னா, நான் குடுக்குற டேட்டாக்கு ஏத்த மாரி பாயிண்ட் பண்ணும். அப்போ நான் ஏவ கால் பண்ணும்போது, ஒரு ஐடென்டிஃபையர நான் கால் பண்ணும்போது, அது என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா எடுத்துன்னு வந்து நீ என்ன ஐடென்டிஃபையர் கேட்கிறியோ, அந்த ஐடென்டிஃபையரோட டேட்டாவ எடுத்துன்னு வந்து குடுத்துரும். இப்ப ஏ10ன்னா, ஏக்கு நேரா 10 மார்க் பண்ணி வச்சிருக்கும். ஸோ நான் ஏன்னு கால் பண்ணும்போது, அந்த 10 டேட்டாவ எடுத்துன்னு வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ அப்படிதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. பிரிண்ட் ஏன்னும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஏல இருக்கிற 10 டேட்டாவ பாயிண்டர் மூலமா எடுத்துட்டு வருது. அப்போ பைத்தானோட மெமரி மேனேஜ்மென்ட் பார்த்தோன்னா, ஆ ஹீப் அண்ட் ஸ்டாக் மெமரி. ஸோ அத தாண்டி எனக்கு என்னன்னா, கார்பேஜ் கலெக்ஷன்னு ஒண்ணு சொன்னேன். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன மீனிங்னா, கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எக்ஸாக்ட் ஒரு நார்மலா ஏதோ ஒரு கார்பேஜ் சொல்லுவோம். தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போடுற ஒரு விஷயத்த தான் கார்பேஜ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? பைத்தானோட இன்னொரு பெரிய ஆ இது என்னன்னா, அ ரெஃபரன்ஸ் கவுண்டிங். ஸோ ரெஃபரன்ஸ் கவுண்டிங்ன்னா, இப்போ வந்து ஏஜ் ஈக்குவல் டூ 10 ஏஜ் ஈக்குவல் டூ 20ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு குடுத்தா எனக்கு எந்த எந்த டேட்டா வரும்? 10 வருமா? 20 வருமா? 20 வருது. எதுக்கு 20 வருது? 10 என்ன 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 வந்துச்சு? சார் ஃபர்ஸ்ட் டைம் 10ன்னு அசைன் ஆகி 2வது டைம் மறுபடியும் 20ன்னு அசைன் ஆகும்போது 2வது டைம் வருது சார். ஸோ அது வந்து என்னன்னா, அது பேர் என்னன்னா மெமரி அலோகேஷன். ஸோ மெமரி அலோகேஷன் எப்படி பண்ணும்னா, ரெஃபரன்ஸ் இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஏக்கு ரெஃபரன்ஸ் கவுண்ட் என்ன குடுக்கும்னா 0ன்னு குடுக்கும். 2வது வர ஏக்கு என்னன்னா 1ன்னு குடுக்கும். இப்ப என்ன ஆகும்னா, 1 எப்பவுமே வந்து 0ல இருக்கிற ரெஃபரன்ஸ் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். ஓகேவா? 0, 1ன்ற ரெஃபரன்ஸ் கவுண்ட் இருக்கு. ஸோ புதுசா இப்போ பழைய இது ஆல்ரெடி வந்து 0ன்ற ரெஃபரன்ஸ் கவுண்ட்ல இருக்கு. ஸோ புதுசா வந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட் 1ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன ஆகும்னா, 0ல வந்து ஒரே சேம் ரெஃபரன்ஸ் கவுண்டா இருந்ததுன்னா, பழைய வேல்யூ டெலீட் ஆயி புது வேல்யூ ஓவர் ரைட் ஆகும். ஸோ இது பேர் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் மெமரி அலோகேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் அலோகேஷன், ப்ரீ அலோகேஷன் அப்படின்னுவாங்க. ஓகேவா? அலோகேட் பண்றது, டீ அலோகேட் பண்றது. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூல சொல்லும்போது நான் இவ்வளவு தூரம் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் சிலபஸ்ல இல்ல. ஸோ இன்டர்வியூல கேட்கறாங்க, அமைதியா இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக தான் ஒரு ஒரு வாட்டி இமேஜ காட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு வேற வேற நேம்ல வைக்கலாம். அதாவது வேற வேற ரெஃபரன்ஸ் கவுண்ட் வைக்கலாம். ஏ, பி, சின்னு சொல்லிட்டு எத்தன ரெஃபரன்ஸ் கவுண்ட் வச்சு பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு வேல்யூ டெலீட் ஆகாது. ஆனா சேம் ரெஃபரன்ஸ் கவுண்டா இருந்ததுன்னா, இந்த டேட்டாவோட இந்த டேட்டா என்னன்னா ஓவர் ரைட் ஆகும். பழைய ரெஃபரன்ஸ் கவுண்டோட புது ரெஃபரன்ஸ் கவுண்ட் ஓவர் ரைட் ஆகி எனக்கு என்னன்னா 20ன்ற டேட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? 20ன்ற டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இத என்னன்னா அலோகேஷன், ப்ரீ அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் என்ன பண்ணும்னா, நான் ஒரு டேட்டா குடுக்குறேன்னா, ஸோ அந்த டேட்டால போயிட்டு அ ஆல்ரெடி அந்த டேட்டா இருந்ததுன்னா, இப்போ அன்யூஸ்டு வேரியபிள் நான் அந்த வேரியபிள யூஸே பண்ணல. அது அப்படியே ப்ரோகிராம்ல இருக்கு. ஓகேவா? அது என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெஃபரன்ஸ் கவுண்ட் பார்த்து அத டெலீட் பண்ணிட்டு, இப்ப இருக்கிற வேரியபிள மட்டும் வச்சு யூஸ் பண்ணும். ஸோ இத என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. மதன் ஒரு டவுட்டா? சொல்லுங்க. ஸோ இது இது வந்து அந்த மெமரி அலோகேஷன் ஆ, பேஸ்ட் ஆன் த என்ட்ரிஸ், லேட்டஸ்ட் என்ட்ரியா இல்லை வந்து இந்த வேல்யூஸ் அந்த வேரியபிளோட ஆ. வேல்யூ பேஸ்? எதுக்கு ஃபார் சொல்றீங்க? இந்த எக்ஸாம்பிள் ஏன்ற ஏஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் ஏஸ் ஈக்குவல் டு 20 அகைன் ஏஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தனா கடைசியா வர்றதுதான். பேஸ்ட் ஆன் என்ட்ரி கடைசியா என்ன என்ட்ரி. என்ட்ரி போடுறீங்களோ, ஓகே, அந்த அந்த டேட்டா தான் போய் ஓவர் ரைட் ஆகும். ஏஜ் ஈக்குவல் டு 5னா 5 தான் வரும். ஓகே. ஓகேவா? ஸோ பழைய டேட்டாவெல்லாம் என்ன பண்ணும்னா, இப்ப 2 டேட்டாவும் ரெஃபரன்ஸ் கவுண்ட் 0வா எடுத்துக்கும். இப்போ புதுசா போற டேட்டாவ 1 எடுத்து அந்த 1 கூட தான் ஓவர் ரைட் ஆகும். சரி. இந்த ஃபைல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஃபைல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி டைப் ஒரு பண்ணி வச்சிருப்போம். சேம் ஃபைல் இருக்கும். ஸோ சேம் ஃபைல் நேம போட்டு நான் இன்னொரு ஃபைல் சேவ் பண்ணேன்னா, எனக்கு கேட்கும் தெரியுங்களா? இந்த ஃபைல் ஓவர் ஆல்ரெடி ரிட்டன். இருக்கு. இது கூட ஓவர் ரைட் ம். ஆகணுமான்ட்டு. ஸோ அந்த எஸ். ப்ராசஸ் தான். ஓகே. ம். ம். கார்பேஜ் கலெக்ஷன்.
ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும்னா மெமரி ரெஃபரன்ஸ் கவுண்ட் இது கார்பேஜ் கலெக்ஷன் எந்த ஒரு garbage collection is a memory management technique used to program language automatically reclaim memory that no longer accessible used for by the application. ஓகேவா? ஸோ என்னன்னா எனக்கு வந்து ஒரு வேரியபிள் ஒன்று இது பண்ணியிருக்கேன்னா அந்த வேரியபிளை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை அந்த வேரியபிளை எந்த இதுலையுமே நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா அது என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேரியபிளை கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி அது ஸ்டோர் ஆயிருக்கு ஸ்டோர் ஆகி எந்த யூஸுமே இல்லை எந்த யூஸுமே இல்லாத போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த மெமரியை கிளியர் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல அந்த மெமரியை நான் யூஸ் பண்ணேன்னா அப்போ அந்த கார்பேஜ் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து மெமரியை மேனேஜ் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த அந்த மெமரி என்னன்னா ரெஃபரன்ஸ் கவுண்ட் 0வா ஆயிடுச்சு. இப்போதான் ரெஃபரன்ஸ் கவுண்ட் 0னா ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும்ல. அப்ப என்ன பண்ணுன்னா கார்பேஜ் கலெக்ஷன் அந்த தேவை யூஸ் பண்ணாத மெமரியை ரெஃபரன்ஸ் கவுண்ட் 0வா ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இது பைத்தானோட இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் இன் பைத்தான். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் பண்ணணும்னா ஈப் அண்ட் ஸ்டாக் மெமரியா பண்ணும் இன்னொன்று ரெஃபரன்ஸ் கவுண்ட் பண்ணும் இன்னொன்று கார்பேஜ் கலெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்படிலாம் வந்து பைத்தான்ல மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே. ஸோ இல்லை ஏதாவது டவுட் இருக்கா சார்? ரெஃபரன்ஸ் கவுண்ட்னா இப்போ நான் வந்து ஒரு நம்பர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு பெரிய கோட் எழுதுறேன் சார். ரொம்ப பெரிய கோட் எழுதுறேன். நான் அது வரைக்கும் அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடுமா? ஸோ அந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10 ஆட்டோமேட்டிக்கா ரெஃபரன்ஸ் கவுண்ட் 0 ஆயிட்டு டெலீட் ஆயிடும். எவ்வளவு டைம் ஆனா அந்த யூசேஜ்ல இருந்தா மட்டும் தானே நீங்க அதை வந்து இது பண்ண போறீங்க. உங்களுக்கு யூஸே இல்லைன்ற போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் பண்ணிடும். யூஸ் இல்லைன்னா நான் அசைன் பண்ணி வச்சிட்டேன்ல சார். எனக்கு வேணும் போது தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேணும்னும் போது யூஸ் பண்ணும்போது இருக்கும். ரொம்ப லாங்கரா இப்போ ஒரு ரீசைக்கிள் பின்லயே கூட நீங்க ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகுற மாதிரி செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் எனக்கு மெமரி மேனேஜ் பண்ணும். இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் பாட்டுன்னு ஒரு 1000னா எனக்கு அதோட ஐடி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு ஐடியில ஸ்டோர் ஆகும். அந்த ஐடியை நான் ஃப்ரீ பண்ணி விட்டாரா அத்த மெமரி வரும்போது எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் ஏனா ஓகேவா இது ஒரு ஐடியில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஐடியில ஸ்டோர் ஆகும். எல்லாத்துக்கும் என்னன்னா ஹீப் என்ன பண்ணும்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஐடி செட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த ஐடிக்கு ஏத்த மாதிரி தான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நீங்க 1000னா அது ஒரு ஐடி அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ 1000ன்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணா எனக்கு யூஸ் இருக்கு. இல்ல அந்த வேரியபிளை நான் எதுக்குமே யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டெலீட் பண்ணிடும். அதோட டிசைனே அப்படிதான் மேக் பண்ணியிருக்காங்க. எனி டைம்லைன் மதன் இவ்வளவு நாள் கழிச்சுனா என்ன டைம்லைன்? புரியல. இல்ல அது அந்த வேரியபிள் யூஸ் பண்ணாலும் எவ்வளவு நாள் அந்த டைம்லைன் இருக்கும் கோட்? டைம் லைன்ன்றது பர்டிகுலரா இல்ல. நீங்க அந்த வேரியபிளை யூஸ் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். இன்கேஸ் அந்த வேரியபிளை திருப்பி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போட்டுட்டேன் ஒரு 2